ஏற்புரை வழங்க எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் கமலாலயன் அவர்களை அழைக்கிறேன். ஒரு மிகுந்த உணர்ச்சிமயமான ஒரு நிலையில் இருக்கேன். பொதுவாக உணர்ச்சி வசப்பட மாட்டேன். ஆனால் அப்புறம் எப்படியா இதெல்லாம் இவ்வளோ வேலை பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அது களத்தில் அல்லது படைப்பு களத்தில் அது நிச்சயமாக உணர்ச்சி வசப்படாமல் ஒரு படைப்பை உருவாக்க முடியாது. அது உருவாக்குனா உயிர் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த இடத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி இருந்தாலும் சரி, எல்லையற்ற துக்கம் இருந்தாலும் சரி, மனிதனுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் கிடைக்காது. இந்த இடத்தில் நான் ஒரு வகையில் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கேன். எதிரே உட்காந்துருக்கிறவங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. கோபாலகிருஷ்ணன் சார் இருக்கார், மோகனரங்கன் அங்கே இருக்கார், பாவனன் சொல்லவேன், அவர் இவ்வளோ நேரம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கே நானே மறந்து விட்டுருந்த பல விஷயங்களை அவர் ஞாபகப்படுத்தினார். அதே மாதிரி நேற்று ஐயா சித்தாவரம் டாக்டர் பாஸ்கரன் அவர்களை நேற்று சந்தித்தார். ஓசூர் வந்தார், பெங்களூர் போகிற வழியில் ஓசூர் வந்தார். இன்றைக்கு விருது வாங்குகிறோம், அவர்கிட்ட ஒரு வாழ்த்து வாங்கணும், அதை ஒரு ஆசீர்வாதம் பெறணுங்கிறதுக்காக நான் அவரை சந்தித்தேன். கூடுதலாக எனக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை, அவர் தான் எனக்கு கடந்த சில மாதங்களாக சில விஷயங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்காரு. அது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எத்தனையோ இப்போ ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு, காலில் விபத்து நடந்தபோது ஆப்ரேஷனுக்கு, இப்போ கண்புரை அறுவை சிகிச்சை, இப்படி பல மருத்துவ சிகிச்சைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவரை சந்தித்தது, இவரோடு அறிமுகம், இவரோடு பேச ஆரம்பித்த பிறகு அது ரொம்ப புதிய அனுபவமாக இருக்கு. நேற்று அப்படி தான், நான் இப்போ உணர்ச்சி வசப்பட்டதை விட நேற்று கூடுதலாக உணர்ச்சி வசப்பட்டேன். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் கலங்க வேண்டாம், நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க. வார்த்தைகள் பல சமயங்களில் ஒரே ஒரு வார்த்தை கிடைக்காமல் மொழிபெயர்ப்பில் நாம் பல மாதங்கள் தவிச்சது உண்டு. பல மாதங்கள் நான் சொன்னால் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் எப்படி இத்தனை 600 பக்கம் 700 பக்கம்லாம் பண்ணுறீங்க, அதுவும் இத்தனை புத்தகம் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்பேன். ஏன்னா நீண்ட என்னுடைய 55 ஆண்டுகளாக இந்த வேலைகளை நான் செஞ்சிட்ருக்கேன். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை. 70களில் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள்னு ஒரு மாணவர் இதழ் டெல்லி போயிருந்தபோது அங்கே கிடச்சது. அந்த இதழ் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் நடத்தின ஒரு இதழ். அதில் பகத்சிங்கினுடைய தோழர் சிவவர்மா, பகத்சிங்கோடு சேர்த்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேரில் அவரும் ஒருவர். அவர் இன்டர்வியூ ஒன்று அதில் வந்துருது. அவர் அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது கண் பார்வை பிரச்சனையாகி அந்த நிலையில தான் இன்டர்வியூ கொடுத்துருக்கார். அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். பகத்சிங்கோடு நானும் என்னை போன்ற லட்சோபலட்சம் இளைஞர்களும் அன்றைக்கு எங்கள் உயிரை தருணமாக மதித்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னார். நமக்கு விடுதலை போராட்டம்னா காந்தியை மட்டும்தான் ஞாபகம் வரும். பாட புத்தகங்களையும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய ரோல் யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு ரோல், அது தனி, அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் பகத்சிங்கும் சுகதேவ், ராஜகுரு, சிவவர்மா, கணேஷ் கோஷ், இந்த 9 பேரும் என்ன செய்தார்கள்? பகத்சிங் சொல்கிறான், நான் ஒருபோதும் பயங்கரவாதி அல்ல, ஆனால் என்னை டெரரிஸ்ட், பயங்கரவாதி என்று சொல்லுகிறார்கள், மிகுந்த வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் செய்தது என்ன? செவிடர்களாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருக்கு, செவிட்டுக்காதுகளுடன் இருக்கிறார்கள். செவிட்டுக்காதுகளுடன் இருப்பவர்களை அவர்கள் காதில் விழும்படி சொல்ல வேண்டும் என்றால் உரத்த குரலில் பேச வேண்டும். நாங்கள் உரத்த குரலில் பேசியிருக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னார். பாராளுமன்றத்தில் யாருக்கும் ஆபத்து ஏற்படுத்தாமல் புகையை எழுப்பக்கூடிய, சத்தத்தை பெரிதாக எழுப்பக்கூடிய ஒரு குண்டை தயார் பண்ணி வீசுகிறாங்க. நேருவும் மற்ற தலைவர்களும் என்ன இங்கே நடக்குது, ஒரே புகையாக இருக்குன்னா, நம்ம பசங்க ஏதோ விளையாடுறாங்க போல இருக்குன்னு பக்கத்தில் காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு. பகத்சிங்கும் சுகதேவும் அங்கே அரெஸ்ட் ஆகிறவங்க, தப்பி ஓட முயற்சி பண்ணல, அரெஸ்ட் ஆகிறாங்க. அவங்க கையில் ரிவால்வர் இருக்குது, காட்டி மிரட்டிட்டு தப்பி இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, இந்த முறை நாம் தப்பி ஓடுவதில்லை, மேடையை சந்திக்கிறோம். எந்த மேடை? இந்த மாதிரி மேடை இல்லை, தூக்கு மேடை சந்திக்க போகிறோம்னு முடிவு பண்ணி அது நடந்தது. இந்த வரலாறு ஒரு பெரிய வரலாறு. அந்த இன்டர்வியூவை, அந்த நேர்காணலை நான் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தேன்.
அது வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய அனுபவம். அது அந்த அன்று தொடங்கிய அந்த அந்த ஓட்டம் இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப விரிவாக பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் பாவண்ணன் அவர்கள் இன்று என்னை பற்றி சொன்னபோது, இவ்வளவு புகழ்மொழிகளுக்கு உண்மையிலேயே அருகதையானவன் தானா என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எனக்கு இருந்தது. இனிமேலாவது இந்த எஞ்சியுள்ள வாழ்நாளிலாவது நான் அந்த நிலையை எட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியான செயல்பாடுகள், தொடர்ச்சியான வாசிப்பு, தொடர்ச்சியான எழுத்து நம்மை மிக உன்னதமான இடங்களுக்கு இட்டு செல்லும். இது நான் என்னுடைய திடமான நம்பிக்கை. மிக உன்னதமான இடங்களை உங்களுடைய ஆழ்ந்த வாசிப்பு. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, சக மனிதர்களை நேசிப்பது. அதான் ரொம்ப முக்கியம், எல்லாத்த விட முக்கியம் அதான். அதை ஏன் கடைசியாக சொல்றேன்னா, இந்த அழுத்தத்துக்காக தான் அதை கடைசியாக சொல்றேன். சக மனிதர்களை நேசிக்காத ஒரு மனிதன், சக மனிதர்களை எப்போதும் இழிவுபடுத்துகிற ஒரு மனிதன், சக மனிதர்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு மனிதன் எத்தனை பெரிய உலக இலக்கியங்களை படைத்தாலும் அது வெறும் கால் தூசுக்கு சமம் என்று நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய வாழ்நாள் கோட்பாடுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த மாதிரியான நான் மொழிபெயர்த்த புத்தகங்கள் மிக பெரும்பாலும், அதாவது ஒரு 75% இயக்கவாதிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள். ஏபி கோமலா போன்ற பாடல் கலைஞர்களுடைய, நாடக கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஏபி கோமலான்னு உடனே நிறைய பேருக்கு அவங்க யாரு, ஏதோ திரைப்பட பாடகின்லாம் சொல்றாங்களே, எந்த பாட்டு பாடியிருக்காங்கன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அது ரொம்ப புகழ்பெற்ற சில பாடல்கள் உண்டு அந்த அம்மா பாடினதுல. சட்டுன்னு இப்போ யாருக்காவது ஞாபகம் வந்தால் சொல்லுங்க. ஞாபகம் வந்துடும், பேசி முடிக்கிறதுக்குள்ள அது வரும், அப்போ சொல்றேன். அந்த புத்தகத்தை எழுத அவங்களை நேர்காணல் போன போது சென்னையில் வேளச்சேரியில் ஒரு சதாசிவ நகரில் ஒரு ஒன்று குடித்தனத்தில் பக்கத்து சைடு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதில் இருந்தாங்க அந்த அம்மாவோட சகோதரி கூட இருந்தாங்க. அவங்கள 2 பேரையும் சந்தித்து நிறைய முறை, ஏன்னா ஒரே முறையில் அவங்களால தொடர்ந்து பேச முடியல, வயதாயிருச்சு, காது சரியாக கேட்காம இருந்தது, நினைவுகள் தப்பு இருந்தது. சில நினைவுகள் சொல்லிக்கிட்டே வருவாங்க, அடுத்த முறை அது வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த துண்டு துண்டாக கிடைத்த செய்திகளை தொகுத்து தான் அதை எழுதினேன் அந்த புக்கை. எனக்கு மிக பிடித்த புத்தகங்கள்ல அது ஒன்று. உனக்கு படிக்க தெரியாது எப்படி ஒரு மிக முக்கியமான இடத்தை இன்னைக்கு பெறுதோ, அது பாட புத்தகத்தில் வந்ததுனால மட்டும் அது பாப்புலர் ஆகலை. அது பேசு பொருள். அந்த மாதிரி படிப்பு, உனக்கு படிக்க தெரியாது, நீ ஏன் புத்தகத்தை தொடரேன்னு ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ண போது அந்த அவமானத்திற்கு பதில் சொல்வதற்காக படிக்க ஆரம்பித்து, படித்து உயர்கல்வி பெற்று ஒரு பல்கலைக்கழகம் வரை உயர்ந்த கல்வி நிலையங்களை நிறுவிய அந்த பெத்யூன், மேரி மெக்லியோட் பெத்யூன் அவர்களுடைய வரலாறு அதில் ஒரு சாப்டர் பாட புத்தகத்தில் 10th ஸ்டாண்டர்ட் பாட புத்தகத்தில் இருக்கு. அது பல லட்சம் மாணவர்கள், பல்லாயிரம் ஆசிரியர்கள் கவனத்துக்கு போன பிறகு எங்கே போனாலும் உனக்கு படிக்க தெரியாது எழுதுனீங்களே அவங்க தானே அப்படின்றாங்க. மற்ற எல்லாம் பின்னுக்கு போயிடுச்சு. படிப்பு என்ற ஒரு விஷயம், கல்வி என்ற ஒரு விஷயம் உங்களை மற்ற எல்லாத்திலிருந்தும் அது வந்து முன்னாடி நிறுத்துது. அப்படி நிறுத்தியது என்று நான் அந்த பாடத்தை, அந்த புத்தகத்தை நினைக்கிறேன். இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பெருமிதம் கொள்ளக்கூடிய பணிகளில் இந்த உனக்கு படிக்க தெரியாது, அப்புறம் பாவனன் சொன்ன அந்த மகத் சபதார் சத்தியாகிரகம் பற்றிய அந்த ஆய்வு நூல், அதை அந்த முதல் மூல நூல், அதுக்கு அந்த ஆய்வு நூல் 600 பக்கம், 650 பக்கம். ஆனால் மூல நூலோட பக்கங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 பக்கம். அந்த போராட்டத்திற்கு ஆர்கனைஸ் பண்ணவர் அந்த மகத்து ஊர்ல இருந்து வந்த ஜேபி மோரே அப்படிங்கிற மோர் அப்படின்றாங்க. அவருடைய ஒரு அக்கௌண்ட், அவருடைய குறிப்பு அது. அவர் அந்த போராட்டத்துக்கு எப்படி அந்த உந்துதல் வந்தது, போராட்டத்துக்கு முதல்ல அம்பேத்கர் வந்து அதை சட்டுன்னு அக்செப்ட் பண்ண கூட இல்லை. ஏன் அக்செப்ட் பண்ணலன்னா, அவருக்கு அப்போ வேற பெரிய வேலைகள் நிறைய இருந்தது. ஸோ ஒரு ஊரில் ஒரு சத்தியாகிரகம், ஒரு தண்ணி டேங்க்ல போய் தண்ணி ஒரு கையை எடுத்து குடிக்கிறதுக்காக நான் அவ்வளோ தூரம் வர முடியுமா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. சலிக்காம அவரை போய் பார்த்து வாசல்ல தவம் கிடந்து அவரை அக்செப்ட் பண்ண வச்சு, ஆனால் அவர் வந்து இங்கே இந்த குளம் இருக்கிற இடம், அந்த தண்ணீர் குடிக்காம அந்த மனிதர்கள் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப கொதிச்சு போறாரு. ஒரு முழு மாநாடு, 5000 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் அவர் ஒரு 2.5 மணி நேரம் பேசுறாரு.
இந்த சத்தியாகிரகம் எந்த அளவில் முக்கியம். ஒரு கை தண்ணீர் எடுத்து குடிப்பதல்ல பிரச்சனை, அந்த உரிமை கூட இல்லாம மனிதர்கள் புழுக்களை போல இருக்காங்கயா, இதை எப்படி அனுமதிக்க முடியும்னு அந்த இது நடக்குது. அந்த தீர்மானத்தை யார் முன்மொழிகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கரோ அல்லது பிற தலைவர்களோ இல்லை, பிரதிநிதிகளாக வந்த 5000 பேர்ல ஒரு பிரதிநிதி முன்னாடி வந்து, ஐயா நான் வந்து ஒரே ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறேன், தனிநபர் தீர்மானம் மாதிரி, இதை நீங்க அனுமதிக்கணும்னா இவர் என்ன தீர்மானம் முன்மொழிய போறாருன்னு கூட தெரியாது, அனுமதிச்சாங்க. அவர் சொன்னார் மேடை ஏறினோன்னு, பாருங்க ஐயா இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கேட்டீங்க, இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் சொன்னது நம்ம 5000 பேரும் அப்படியே போறோம், ஐயா தலைமை வைப்பாரு, அங்க போய் சாவதார டேங்க்ல ஐயா முதல்ல ஒரு கை தண்ணி எடுத்து குடிப்பாரு, நம்ம அத்தனை பேரும் குடிக்கிறோம் அப்படின்னு. அது ஒரு காவிய தன்மை வாய்ந்த காட்சி அது. அந்த இடம் அந்த தான் வந்து பாவண்ணனுடைய நூல் அறிமுக கட்டுரையில தலைப்பே அதை தான் சொல்லியிருந்தார். ஒரு கை நீர் குடிப்பதற்கு இந்த நாட்டில் மனிதர்கள் எப்படி தவித்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மகத்து நூலை படிக்கணும். இதை தவிர எனக்கு இங்கே இன்னும் விரிவா பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திண்டுக்கல்லில் பிறந்தேன், வளர்ந்தது அங்கேதான், படித்தது அங்கேதான். திண்டுக்கல்லில் தொழிற்பயிற்சி அவர் சொன்னார் இல்லையா, அந்த டூல் அண்ட் டை டிசைன் கோர்ஸ்ல 3 வருஷம் படித்தேன். படிச்சுட்டு அம்பத்தூர் எஸ்டேட்ல 150 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தேன். முதல்ல 75 ஜனவரி அவசர நிலை சட்டம் பிரகடனமாச்சு. ஜூன்ல அவசர நிலை பிரகடனம் ஆச்சு. ஜூலைல எனக்கு அந்த காட்பாடி NTTF, இப்ப தீனதயாள்னு அவர் சொன்னாரு, அவர் பர்சனல் மேனேஜர். அப்போ அந்த ஃபேக்டரியில இன்டர்வியூ இருந்தது. நானும் திண்டுக்கல்லில் படித்த என்னுடைய சக தோழனும் அங்கே செலக்ட் ஆனோம், ஜாயின் பண்ணேன். ஒரு 13 ஆண்டுகள் அந்த தொழிற்சாலையோடு என் வாழ்க்கை பிணைக்கப்பட்டது. அப்ப நடந்த விஷயங்களை தான் இப்ப அவர் எவ்வளவு நேரம் சொன்னார், திரும்ப நான் அதை விவரிக்க வேண்டியதில்லை. ஆனா தீனதயாளன் ஏன் இதை பற்றி நேற்று ஒரு கட்டுரையை ஆங்கிலத்தில் எழுதி அவருடைய வெப்சைட்ல அவருடைய தளத்துல போட்டு அது ஒரு வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை வந்து இங்கே பாவண்ணன் அதை பேசும்போது அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு பரிமாணம் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் தீனதயாளன் எனக்கு ஒரு மெசேஜ் ராத்திரி போட்டிருந்தார், நான் உங்களோட ஜோலார்பேட்டையில இருக்கிறதா தயவு செஞ்சு நினைச்சுக்க, என்னால வர முடியல, ஆனால் இந்த விருதுக்கு, இந்த இலக்கிய மருனா விருது இன்விடேஷனா, இந்த விருதுக்கு முற்றிலும் தகுதியானவர் நீங்கள், என்னுடைய உணர்வுகளை எனக்கு அந்த அவர் சொன்னது நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவர் சொன்னதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அவரு அதை சொல்லிட்டு நான் வந்து இந்த அனுபவம், இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் கொந்தளிச்ச விஷயங்களை எல்லாம் இந்த கட்டுரையில சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அது ஒரு ஆச்சரியம் என்றால், அந்த கட்டுரையை இங்க டைட்டான்ல வேலை செய்கிற வெங்கடபதி என்ற ஒரு ஊழியர், அவருடைய மேனேஜர், அவர் டைட்டான்லயும் அந்த தீனதயாளன் பர்சனல் மேனேஜரா இருந்தவர். எனவே எங்க மேனேஜர் போட்டிருக்காருன்னா அவர் இயல்பாகவே அதை ஆர்வத்தோட படிச்சுட்டு அதை வந்து அவருடைய வெப்சைட் இதுல போட்டு ஒரு மாதிரி பெரிய அளவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. அதை படித்த போது என்னுடைய வீட்டுல டாக்டரு சன்னு எல்லாம் ரொம்ப எமோஷன் ஆனாங்க. என்னப்பா உன்னை பத்தி இவ்வளவு இதுவா எழுதியிருக்காங்க, எங்களுக்கே இதெல்லாம் தெரியாத, எங்ககிட்ட ஒரு நாளும் சொன்னது இல்லையா, அவங்க கிட்ட இது மட்டுமா சொல்லலைன்னா எதையுமே சொல்ல, எதையா நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். அது ஒரு பெரிய குறையாக, ஒரு பெரிய ஏக்கமாக குழந்தைகளுக்கும் இருக்கு. குழந்தைகளிடம் நான் காட்டிக்கொள்வதில்லை, ஆனால் இங்கே என்னை நேசிக்கிற இத்தனை பேர் முன்னால் சொல்லவில்லை என்றால் வேறு எங்கே போய் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் குழந்தைகளை அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், எப்படி படித்தார்கள், எப்போது பள்ளிக்கு போனார்கள், யாருக்கு அழைத்து வந்தார்கள் முதல்ல கொஞ்ச நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போன பிறகு 13 ஆண்டுகள் அந்த மாவட்டத்துல மூளை முடுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த போது, ஒன்றாக இருந்த வேலூர், வடார்காடு வேலூர் மாவட்டத்துல நீங்க அந்த தெரியும் உங்களுக்கு, மிகப்பெரிய மாவட்டம். எங்க செங்கல்பட்டுல இருந்து இந்த பக்கம் திருவண்ணாமலை தாண்டி ஒரு தூரம், அந்த பக்கம் வந்து காவேரிப்பாக்கம் வரைக்கும் இப்படி பறந்து விரிந்த அந்த மாவட்டத்துல தான் என்னுடைய முதல் களப்பயணங்கள் தொடர்ந்தேன். அப்போ வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், CITU தொழிற்சங்கம், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எதையும் விட்டு வைக்கல. மாதர் சங்கம் மட்டும் இல்லை, ஏன்னா அது முடியாது. ஆனா அதுலயும் அவங்களுக்கு மாநாடுகளுக்கு உதவி செய்யறது, கூட்டங்களுக்கு பேரணி நடத்தும் போது அந்த மாதிரி. எனவே இது ஒரு லைட்டர் வெயின்ல தான் இதை சொல்றேன். ரொம்ப அதுல பெரிய ஆழமான அனுபவங்கள் இருக்கு. அது பேச வேண்டிய, எழுத வேண்டிய நேரம் இருக்கு. நான் எழுத போறேன், விரைவில் எழுதுவேன்னு நினைக்கிறேன்.
இப்போ இறுதியா ஒரு 2-3 நிமிஷம் என்ன அப்படின்னா, வாசிப்பு எனக்கு திண்டுக்கல்ல நான் படித்த போது எனக்கு அமைந்த ஒரு ஸ்கூல் பள்ளி வந்து அப்படி அமைஞ்சது. திண்டுக்கல் சவுந்தரராஜா மில் ஸ்கூல்ல படித்தேன். அது வந்து அந்த ஆலை நிர்வாகம் தன்னுடைய தொழிலாளிகளுக்காக ஒரு நிதியுதவி பெற்ற ஸ்கூல்ல நடத்துச்சு 5வது வரைக்கும். அங்க 5வது வரைக்கும் படித்தேன். அந்த 5வது படிக்கும்போது அந்த 5 வகுப்புகளுக்குள்ள 3 வகுப்பினுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் உட்பட 2 பேர், மேரின்னு ஒரு டீச்சர், ரூபின்னு ஒரு டீச்சர், தண்டபாணி தலைமை ஆசிரியர், புத்தகங்களை கொடுப்பாங்க. சின்ன புத்தகங்கள் ஒரு 32 பக்கம் இருக்கும், கையடக்கமா இருக்கும். நேத்து சுந்தரவடிவேலு அவருடைய பையன் வள்ளுவன் இறந்து போனான், அவனுடைய நினைவாக வள்ளுவன் வரிசை நூல்கள் 32 புக்கு போட்டார். அந்த புக்கை கொடுத்து நீ வந்து ஒவ்வொரு வாரம் ஒரு புத்தகம் படிச்சுட்டு வரணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டார் தண்டபாணி சார். அப்போ படிக்க ஆரம்பிச்சதுதான், இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் வாழ்நாள் பூரா படிக்கிறதுக்கு இருக்கு. ஹைஸ்கூல் வந்தால் அதை விட பெரிய தலைமை ஆசிரியர் திருமலை சாமின்னு குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர். அவர் விருது பெற்ற போது திண்டுக்கல்ல ஒரு மாபெரும் விழாவை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் நடத்தினோம். அப்போ அந்த மேடையில் ஒரு கச்சேரி நடந்தது. யார் வந்து அப்போ வாசிச்சாங்கன்னா, தில்லானா மோகனாம்பாள் படம் வந்த நேரம் எம்பிஎன் சேதுராமனும் பொன்னுசாமியும் நாதஸ்வர கச்சேரி அங்கே நடத்தினாங்க. மறக்க முடியாத நினைவுகள். அப்படி தொடங்கிய இந்த என்னுடைய பயணம் அங்கே வந்து இன்னொரு வாய்ப்பு எனக்கு இலக்கியத்தில், இசையில், இந்த கலைகளில் ஆர்வம் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்குங்கிறது நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். அன்றைக்கு ஆலயங்களில் குன்றக்குடி அடிகளார் வந்து மார்க்சியம் பேசுவார். அதுக்கான சூழல் இருந்தது. அன்னைக்கு குன்றக்குடி அடிகளார் ஆலயத்தில் வந்து மார்க்சியம் மனித குலத்தை விடுதலை செய்யுமா அல்லது இந்த வேற ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லி இது விடுதலை செய்யுமான்ற தலைப்புலலாம் பட்டிமன்றம் நடக்கும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஒரு கொந்தளிப்பான சூழல்ல மதுரையில என்ன நடக்குமோன்னு இருந்தபோது அடிகளார் அங்க வந்து அங்க உள்ள எத்தனை பேரையும் திரட்டிக்கிட்டு அவர் முன் வரிசையில நடந்து போறாரு. அவரை மீறி அப்புறம் யார் வந்தாங்க? அன்றைக்கு அடிகளார் போன்றவர்களுக்கு இருந்த அந்த மரியாதை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு மக்கள் நடந்து கொண்ட விதம், கண்ணை எதிர பார்த்த போது அதெல்லாம் மறக்கவே முடியாது. அத்தகைய நெஞ்சுரம் படைத்த மனிதர்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறதா என்ற கேள்வி இருக்கு. உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதி ஒருத்தர் என்ன சொல்றாரு தீர்ப்புல, நான் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னேன்றார். இன்னொரு நீதிபதி என்ன சொல்றாரு, கடவுள் நேற்று இரவு என் கனவில் வந்து சொன்னார், ஆகவே நான் தீர்ப்பு சொன்னேன். என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இது வந்து இந்த மேடைக்கு பொருத்தம் இல்லை, ஆனாலும் இதை சொல்லாம இருக்க முடியல. ஏனென்றால் அவ்வளவு உயர்ந்த பதவியில் சட்டம் உங்கள் கையில் இருக்கு, உங்கள் கையில் சகல அதிகாரங்களும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்படி சொன்னால் உங்கள் நம்பிக்கைகள் வேறு, அதை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. எனக்கு நம்பிக்கை இருந்தது. கோயில் கோயிலாக போய் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பாடி தெரிந்தவன் நான். அதே தேவாரத்தில் தான் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம்னு நெஞ்ச நிமித்தி அரசாங்கத்தை எடுத்து பாடினான். சாதியாவது ஏதடா சமயமாவது ஏதடான்னு இன்னொரு கலக குரல். பரத்தியாவது பரட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கம் இருக்குதோன்னு அடிச்சான். எப்படியெல்லாம் கலக குரல் தமிழ்ல மரபு ரீதியா வந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சொன்னாக்க முழக்கங்களை எழுதுகிறீர்கள், கோஷங்களை எழுதுகிறீர்கள், என்ன சொல்றது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எங்க மேல வைக்கப்படுது. ஆம், கந்தர்வன் சொன்னார், ஆம் நாங்கள் முழக்கங்களைத்தான் எழுதுகிறோம், கோரிக்கைகளைத்தான் எழுதுகிறோம். இதை நாங்கள் எழுதாமல் வேறு யாரை எழுத சொல்லி நீங்கள் எழுத மாட்டீர்கள். வேறு யார் எழுத முடியும்? நாங்கள் தான் எழுத முடியும், எழுதி கொண்டிருக்கிறோம், சாகும் வரை எழுதுவோம்னார் அவர். ஆனால் கந்தர்வன் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற நவீன எந்த சிறுகதை கொம்பனுக்கும் இழைத்தவர் அல்ல. அவருடைய கதைகள் படித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். தமிழ்ச்செல்வனுடைய கதைகளை பற்றி ஒரு இலக்கிய ஆசான் ஒரு கமெண்ட் அடிச்சார், பூரா வெறும் அரசியல் கட்சி பிரச்சாரம்னு சொல்லி. அப்போ தமிழ்ச்செல்வன் ஒரு சேலஞ்ச் பண்ணார், அது அப்படி இல்லை, நான் எழுதுனதே 32 கதை, நீங்க படிச்சு பாருங்க, அந்த கதையில எந்த கதையிலையாவது ஒரு கட்சி அல்லது ஒரு அரசியல் ஒரு முழக்கம் இருந்தால் எழுதுவதையே நான் விட்டு விடுகிறேன்னு சேலஞ்ச் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் பதில். இதுதான் வந்து இலக்கிய உலகம். ஒரு பக்கம் இதுவெல்லாம் நடக்குது, ஆனால் நாங்கள் இதை பற்றி ரொம்ப அலட்டிக்கிறதும் இல்லை. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒருபோதும் இந்த பதிலை, இந்த மறுமொழியை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அதான் பிரச்சனை எங்களுக்கு. நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன், பதில் சொல்லும் போது அது சரியா இல்லையா, இன்னமும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இது வந்து இல்லை நீங்க சொல்றதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லுங்க, பேசுவோம், விவாதிக்கலாம்.
ரைட்டு. இது இந்த விவாதம் இந்த களத்திற்கு பொருத்தமானதாக இருக்காது. ஆனால் என்னுடைய அந்த 55 ஆண்டு கால வாழ்க்கையில் இதுவும் ஒரு மிக முக்கியமான பகுதி என்பதால் நான் இங்கே பேச வேண்டியதாக. வேறு ஒன்றுமில்லை. தயவுசெய்து இந்த அரங்கிற்கு பொருத்தமில்லாததை பேசிவிட்டேன் என்று யாராவது நினைத்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா அது நான் உரத்து பேசத்தான் வேண்டியிருக்கு. பகத்சிங் சொன்னதுதான், கேளா காதினர்களுக்கு உரத்த குரலில் தான் பேசியாக வேண்டியிருக்கு. அது முழக்கம்னா இருந்துட்டு போட்டோம்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து முழங்குவோம். நன்றி, வணக்கம்.